டாக்டர், இந்த மாதிரி சொரியாசிஸ்னால நான் ரொம்ப நாளா கஷ்டப்படுறேன். என்னால வெளியில ஸ்கின்னை எக்ஸ்போஸ் பண்ணவே முடியல டாக்டர். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு பயங்கர இச்சிங்கா இருக்கு. அடிக்கடி இந்த தோல் வெள்ளை பேச்சஸா கீழே விழுந்துட்டே இருக்குன்றவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்றேன், இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கணுங்க. ஏன்னா நிறைய பேர் சொரியாசிஸ்க்கு மெடிசன்ஸ் எடுப்பாங்க. எடுக்கும் போது பெட்டர் ஆயிடும், திரும்ப அது ரிவர்ஸ் ஆகும். இது ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கும். ஏன்னா சொரியாசிஸ் வரதுக்கான ரூட் காஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டாங்க. சொரியாசிஸ் வரதுக்கு நிறைய ரூட் காஸ் இருக்கு. ஸ்பெஷலி உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுல கெட்ட பாக்டீரியாவுடைய ஓவர் growth இருக்கிறது, அதே போல பாரசைட்ஸ் இருக்கிறது, மோல்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா சொரியாசிஸ் வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சோ இந்த ரூட் காஸ் எல்லாம் எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், இந்த பிளட் டெஸ்ட் சேவ் பண்ணிட்டு இதை ஒரு நல்ல லேப்ல டெஸ்ட் பண்ணிக்காங்க. சோ இதுல ஏதாவது வேரியேஷன் இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். முதல்ல உங்களோட சிபிசியை பாருங்க. இதுல உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் எப்படி இருக்குன்னு தெரியும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பாரசைட்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கா, பாடியில ஏதாவது இன்ஃபிளமேஷன்ஸ் அதிகமா இருக்கான்னு பார்க்க முடியும். அதே போல ESR-CRP டெஸ்ட் பண்ணிக்காங்க. ரொம்ப முக்கியமா டெஸ்ட் பண்ண வேண்டியது IgGன்னு சொல்லுவோம். அந்த IgG நம்மளோட பாடியில மோல்டு இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கா அப்படிங்கறத கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கான எடுக்கக்கூடிய டெஸ்ட். அதே போல IgE எடுத்து பாருங்க. அது உங்க பாடியில அலர்ஜி அதிகமா இருக்கா, உங்களோட இம்யூன் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகலையா அப்படிங்கறத தெரிவிக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைரஸ் ஏதாவது இருக்குன்னா வைரஸ் பேனல் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறதையும் டெஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ASO டைட்டர் சொல்லுவோம். சோ இதுவுமே நம்மளோட பாடியில இந்த நாடா புழு, உருண்டை புழு, கொக்கி புழு, இந்த மாதிரி நிறைய புழுக்கள் இருக்குங்க. அதுல ஒண்ணு ஸ்டேப் வார்ம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. சோ இத நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் நம்ம பாடியில இருக்கு, நமக்கு தெரியாமலே வந்துருச்சு அப்படின்னா இதை கிளியர் பண்றதுக்கு நம்ம ப்ராப்பரான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம், ப்ராப்பரா டயட் எடுத்துக்கிறோம், ப்ராப்பரா லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்றோம்னா கண்டிப்பா இதுல இருந்து ஃபுல்லா வெளியில வர முடியும். கடைசியா கண்டிப்பா உங்களோட விட்டமின் டி செக் பண்ணிக்காங்க. விட்டமின் டி குறைபாடுனால கூட நிறைய குழந்தைங்க சொரியாசிஸ்னால அஃபெக்ட் ஆயிட்டு வராங்க. சோ இதை சேவ் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு அதே போல இதுல வேரியேஷன் இருக்கு, டவுட் ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நிரந்தர தீர்வுக்கு தேங்க்யூ.